பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்ததுனால அந்த மனிதரோட அப்பா ஒரு மண் பொம்மை செஞ்சு பொம்மைக்குள்ள துவரம் பருப்பையும் நகைகளையும் வச்சு நடந்த உண்மையை சொல்லி யார்கிட்டயாவது கொடு, அந்த பொம்மையை யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நோய் போயிரும், உனக்கு நோய் குணம் ஆயிரும்னு சொல்லிருக்காங்க. உடனே அந்த மனிதர் அதே மாதிரி செஞ்ச பொம்மைய ஒரு இளைஞர் வாங்கின அன்னைக்கு இருந்து அந்த இளைஞர் செஞ்ச புண்ணியங்கள்லாம் அந்த மனிதருக்கு போய் நோயை குணப்படுத்திட்டு இளைஞருக்கு நோய் வந்திருக்கு. உடனே இளைஞர் இழந்த புண்ணியம் மறுபடியும் கிடைக்கணும்னா பொம்மைக்குள்ள இருக்க தங்கத்தை பயன்படுத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணி ஒரு மாடை நடக்க விட்டு மாடு போற வழியில இருந்து வாய்க்கால் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மாடு போற வழியில சாணம் போட்ட இடத்துல மடை அமைச்சிருக்காங்க. மாடு கோமியம் போன இடத்துல தடுப்பணை கட்டியிருக்காங்க. மாடு சோர்வாகி படுத்த இடத்தோட கால்வாய் போடுறத நிப்பாட்டிட்டு பெரிய குளமும் அமைச்சிட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் கால்வாய் அமைச்சு 3 மாதங்கள் ஆகியும் தண்ணி வராததுனால பதறி போன இளைஞர் கால்வாய்க்கு பக்கத்துல ஒரு விநாயகர் சிலையை வச்சு மிளகு அரைச்சு அந்த சிலையில பூசினோடனே தண்ணி அந்த வாய்க்கால்ல வந்ததாகவும் இப்பயும் தண்ணி வரலனா அந்த விநாயகருக்கு பூஜை பண்ணா தண்ணி வந்துரும்னு சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு மிளகு பிள்ளையார். திருநெல்வேலி சேரன் மகாதேவியில இந்த கோவில் இருக்கு.